Dear 12th standard students, in this video we are going to learn the second subdivision from the exercise 7.7. Find the local extrema for the following functions using second derivative test. The function is f of x is equal to x into log x. So இங்க log x ன்னு கொடுத்ததுனால பாசிட்டிவ் வேல்யூ தான் நம்ம எடுக்கணும். இங்க இன்டர்வல்லாம் நம்ம செக் பண்ண போறதில்ல. ஓகே, டைரக்டா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். f dash of x is equal to ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணோம். x ன்றது ஒரு ஃபங்க்ஷன், log x ஒரு ஃபங்க்ஷன், ப்ராடக்ட்ல இருக்கு, u v ல இருக்கு. சோ u வச்சிட்டு v dash plus v வச்சிட்டு u dash. x வச்சிட்டு log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x plus log x வச்சிட்டு 1 டிஃபரன்ஷியேட் x டிஃபரன்ஷியேட் பண்ணினா 1. சோ இந்த x x கேன்சல் ஆயிடும். You will get 1 plus log x. Put f dash of x equal to 0. You will get 1 plus log x equal to 0. So 1 அங்க போச்சுனா -1 ஆகும். ரெண்டு பக்கமும் எக்ஸ்போனன்ஷியல் எடுக்கிறோம். e பவர் எடுத்தீங்கன்னா e பவர் log கேன்சல் ஆகி x வரும். x is equal to e power -1. e power -1 னா 1/e ன்னு எழுதுறோம். So you get the value of x as 1/e. only one value தான் கிடைச்சிருக்கு. next f double dash கண்டுபிடிக்கிறோம். f double dash னா இத டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x. so இது 1/x மட்டும் தான் f dash வருது. f double dash ல இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. x is equal to 1/e. சப்ஸ்டிட்யூட் பண்ணா பாசிட்டிவ் தான் வரும். e ஓட வேல்யூ எப்பவுமே பாசிட்டிவ் தான். நெகட்டிவ் பாசிட்டிவ் e பவர் மைனஸா இருந்தாலும் பிளஸ்ஸா இருந்தாலும் பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் கொடுக்கும். so e is greater than 0 னா you will get the f of x as local minimum value at x is equal to 1/e. x equal to 1/e நம்போது நமக்கு local minimum value கிடைக்கும். இங்க maximum value கிடைக்காது. ஏன்னா நமக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குறதுனால local minimum value என்னன்றதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம அந்த 1/e என்ற வேல்யூவை क्वेश्चनல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் f of x ல. so 1/e into log 1/e. log 1/e எப்படி எழுதலாம்? log e power -1. -1 முன்னாடி வந்துரும். log e ஓட வேல்யூ 1. so அதை விட்டுறலாம். -1/e. so this is a local minimum value. That's all. Thank you.